வெள்ளக்காளிக்கு கொட்டுராஜாக்கு என்னையா சம்மந்தம்? அப்போ வெள்ளைக்காளி சொல்றாரு, உன்னை போட்டு தள்ளிட்டு தாயா சமரசமா போக முடியும், முகத்தை சிதைத்து விட வேண்டும், பணம் கொடுக்குறவன் சொல்லுவான். அவனை மூஞ்சியே தெரியக்கூடாது. அண்ணா கொட்டுராம சாகடிக்க அந்த அட்டெம்ப்ட் மிஸ் ஆகிருக்கு. எல்லாம் சாதாரணமாக இருக்கு. ஆமாய்யா, சினிமா அப்படி நடக்குதுயா. அப்போ இது என்னன்னா காவல்துறை தாங்க குற்றவாளி, வேறு யாரு? இந்த கஞ்சா வியாபாரத்தினுடைய மொத்த ஆள் தான் இந்த வெள்ளக்காளி. ராஜபாண்டி அதிமுக பிரமுகர். ஓ, வி.கே. குருசாமி திமுக பிரமுகர். குருசாமியை வெள்ளக்காளிகிட்ட தூது அனுப்புகிறேன், 1 கோடி ரூபாய் தர்றேன், நம்ம சமரசம் ஆகிக்கும். எங்க சங்கராச்சாரியருக்க சங்கரமடத்தை காப்பாற்றுறக்க ரவுடி தேவைப்படுது. அப்போ பங்காளிகளா காப்பாற்றுறதுக்கு ரவுடி தேவைப்படுது தானே. பெரம்பலூர் அந்த டோல்கேட் பக்கத்தில் டோல்கேட்டில் பாம் அடிச்சதுக்கு பின்னால் யார் இருக்கானா, குருசாமி தான். கொட்டுராஜா அனுப்புறாரு. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். கடந்த வாரம் வெள்ளக்காளி அப்படிங்கிறவரை கூட்டி வந்திருக்க புலேசரியை கூட்டி வந்திருக்காங்க. அந்த வர்ற வழியில பெரம்பலூர் பக்கத்தில் டோல் பிளாசா அருகே பார்த்தீங்கன்னா நாட்டு வெடி போட்டு அவரை காலி பண்ண பார்த்துருக்காங்க. அது சம்பந்தமா தேர்தல் வேட்டை நடந்திருக்கு. அந்த தேர்தல் வேட்டையில் ஊட்டியில் பதுங்கி இருந்த குற்றவாளியை பிடிச்சிட்டு திரும்ப அதே இடத்துல வந்து என்கொயரி பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா கொட்டுராஜா என்ற அழகுராஜா அப்படிங்கிற ஒரு ரவுடி என்கவுண்டர் பண்ணி சாகடிக்கப்பட்டிருக்காங்க. இந்த வழக்கை நீங்கள் எப்படியா பார்க்குறீங்க? இல்லை, இப்போ இந்த வெள்ளைக்காளி இவர் மீது 6 கொலை வழக்கு, 6 கொலை முயற்சி வழக்கு, அப்பா 12 வழக்கு நிலுவையில் உள்ளது. நீங்கள் மிகப்பெரிய கஞ்சா முத்த வியாபாரம். அப்பா ஹோல்சேல் டீலர். ஆமாம். அப்போது இவர் சென்னை புழல் சிறை, திருச்சி சிறை, கோவை, மதுரை, இப்படி பல சிறைகளில் பல வருடங்கள் அடைத்து வைக்கப்பட்ட நபர். அப்புறம் எப்படியா ஹோல்சேல் டீலரை மாறினார்? இந்த வழக்கு என்பது கஞ்சா வியாபாரம் அவர் இருந்தாலும் இல்லை என்றாலும் அந்த நெட்வொர்க், அவருடைய ஆட்கள், செயின் லிங்க் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருப்பான். நீங்கள் தமிழ்நாட்டில் இப்போ தான் கள்ளச்சாராயம் இல்லை, கள்ளச்சாராயம் விற்பார் ஒருவர், சிறைக்கு இன்னொருவர் போவார். அதுக்காகவே ஒரு ஆளை சம்பளம் கொடுத்து வச்சிருப்பான். ஆள் மாறாட்டம். காவல்துறையே அதை செய்யும். காவல்துறையே மாதம் ஒரு கேஸ் கொடுத்துறியா, நீ சாராயம் விற்றுக்க, மாதம் ஒரு கேஸு கணக்கு காட்ட. கேஸுக்கு போகிறவனுக்கு சாராயம் வைக்கிறதுக்கு சம்மந்தம் இருக்கு. அவன் இவனுக்கு மாத சம்பளம் கொடுத்துருவான். அவன் இவன் உள்ள போனால் அவன் குடும்பத்துக்கு கொடுத்துருவான், இவன் உள்ளே போய் இருப்பான். இப்படித்தான் தமிழ்நாடு முழுக்க கள்ளச்சாராயம் ஒழிக்கப்பட்டு இப்போ கஞ்சா ஒரு 2000 பேர் முழு நேர தொழில் அதை பண்ணிகிட்ருக்கேன். அப்பா நீங்கள் ஆனால் பெரிய நெட்வொர்க்கு. இதை இப்போ ஓய்வு பெற்ற டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள் 2000 வங்கி கணக்கை முடக்கணும்னார். முடக்க வேண்டியது 2000 கஞ்சா விற்கிறவனுடைய கையோ காலையோ தான் முடக்கணும். ஆமாம். இவர் வங்கி கணக்கு முடக்கி என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியும். இந்த கஞ்சா வியாபாரத்தினுடைய மொத்த ஆள் தான் இந்த வெள்ளக்காளி. வெள்ளக்காளியை பொறுத்த வரைக்கும் கஞ்சா வியாபாரம், அடிதடி, கட்ட பஞ்சாயத்து, இப்படி பல தொழில்கள் தான். எந்த கட்சி ஆளுங்கட்சி வருகிறதோ அந்த ஆளுங்கட்சியில் இவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், விசுவாசியாக மாறிடுது. பல பேர் பொறுப்புக்கே வந்துடுறான், பொறுப்புக்கே வந்துடுறான். அப்போ இவர்களுக்கு அரசியல் பாதுகாப்பு ப்ளஸ்ஸு காவல்துறை பாதுகாப்பு. நீங்கள் இப்படி இருக்கிற காரணத்தினால தான் இவர்கள் கூலிப்படையாக மாறி ஆட்களை கொலை செய்வதற்காக பேரம் பேசப்படுகிறது. உதாரணத்துக்கு ராமநாதபுரத்தில் ஒரு இராணுவ வீரனுடைய மனைவி, அந்த அம்மா இல்லீகல் கான்டாக்ட். நீங்கள் ராமநாதபுரம் கூலிப்படை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலியில் தான் கூலிப்படையினுடைய பேஸ். காசை கொடுத்து போட்டோவை காமிச்சு ஆளை காமிச்சிங்கன்னா என்ன ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அவன் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். முகத்தை சிதைத்து விட வேண்டும், பணம் கொடுக்குறவன் சொல்லுவான். அவனை மூஞ்சியே தெரியக்கூடாது. ஏன்னா அந்த இராணுவ வீரனுடைய மனைவி வேறொருவரோடு தொடர்பு ஏற்பட்டது. அப்போ கணவனே கூலிப்படையை வச்சு மனைவியை கொலை பண்ணுறான். குழந்தை குட்டியெல்லாம் பாவம். அப்போ இந்த கூலிப்படை அவன் என்ன சொல்கிறான், சார் என்ன நீங்கள் பொசிஷன் எடுத்து
24 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் எனக்கு கோர்ட்டில் சரண்டர் பண்ணு சார். யாருக்கு சொல்கிறா? இன்ஸ்பெக்டருக்கு சொல்கிறான். யார்? அந்த குற்றவாளி. அப்போ எஸ்பிஐ சொல்கிறாரு, அவனை அடிச்சிடாத, கை வச்சிடாத, உடனே கோர்ட்டில் ரிமாண்ட் பண்ணிடு. ஏன்னா அஜித் குமார் இறந்த பொழுது, ஆமாம், திருப்போணம் அஜித் குமார் இறந்த பொழுது எஸ்பி இப்படி தான் இருக்கார். அப்போது எப்படி குற்றவாளி திருந்துவான்? குற்றவாளிகள் யாருமே சாட்சி சொல்ல வர்றதில்லை. கண்டிப்பாக காவல்துறை நீங்கள் ஆய்வாளர்கள் பூரா என்ன பண்ணுறாங்கன்னா, அவனை ரிமாண்ட் பண்ணதோடு முடிஞ்சு போச்சு. நீதிமன்றத்தில் அவர்களுடைய குற்றத்தை நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்குது. நீதிபதியிட நீங்கள் இந்த குற்றவாளியை நிரூபிப்பதற்கு தேவையான ஆதாரங்கள், சாட்சிகள், உயிருள்ள சாட்சி, உயிரற்ற சாட்சி, நீங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ், இப்படி எதையுமே நீதிமன்றத்தில் கொடுத்து தண்டனை வாங்கி தருவதே இல்லை. முறையாக கொடுக்குறது. ஒரு ரிட்டையர்ட் ஆகிற ஏட்டையாக போட்டுருவாங்க, கோர்ட் ஏட்டையாக. அவரும் கோர்ட்டு கேஸ் வரும்போது போய் கட்டு எடுத்துகிட்டு போவார், அப்புறம் வந்துடுவார், கேஸ் தள்ளுபடி ஆயிடும், நிற்காது. பல வழக்கு தள்ளுபடி ஆவதற்கு காரணம் காவல்துறை தான். சாட்சிகளை பாதுகாக்கணும். நீங்கள் நேற்று முந்தாள் நினைக்கிறேன், ஒரு நீதிபதி ஒரு குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்குறார் மதுரையில். அந்த குற்றவாளி நீதிபதியை எச்சரிக்கிறான். ஆமாம், நீ ஆமையா கோர்ட்டு வாசல்லையே. ஏன்னா அவருக்கு பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் இருக்குது. 24 மணி நேரம் காவல்துறை அவரை பின்தொடர முடியாது. ஆமாம், அவர் கல்யாணத்துக்கு போவார், கச்சேரிக்கு போவார். அப்போ நீதிபதிக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல். யார் குற்றவாளி? காவல்துறை தான் குற்றவாளி. காவல்துறை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 5 குற்றவாளிகள், கொலை குற்றவாளிகளுக்கு தூக்கு பேப்பரில் செய்தி வந்தால் இது போன்ற கூலிப்படையே இருக்குது. ஆமாம், உண்மைதான். ஆனால் யாரும் அது போன்ற நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டதாக வரலாறு இல்லை. நீதிபதி என்ன செய்வார்? நீதிபதிக்கு அவனை குற்றவாளி என்று நிரூபிப்பதற்கு தேவையான ஆதாரங்கள், சாட்சிகள் அது இருந்தானே சொல்ல முடியும். ஆமாம் ஆமாம். அப்போது நீங்கள் இவ்வளோ பெரிய கஞ்சா நெட்வொர்க் தமிழ்நாட்டில், கல்லூரி மாணவி, பள்ளிக்கூடமும் காலேஜ் தாங்க இந்த கஞ்சா வியாபாரிகளுடைய டார்கெட்டு. உண்மைதையா. அப்போது ஆசிரியர் பயப்படுறாரு. ஏன்? கஞ்சா போதையால் கத்தியில் குத்திடுவானு. நீங்கள் சென்னையில் ஒரு ஆசிரியை குத்தப்பட்டார் கத்தியால். என்ன? கஞ்சா. நீங்கள் ஒட்டுமொத்தமாக 2000 பேர் கூடுற இடம் இது காலேஜ், பள்ளிக்கூடம் தான். வேறு இப்போ மொத்தமாக இவ்வளோ பெரிய மார்க்கெட், சந்தை மார்க்கெட்டே இல்லை கஞ்சாவுக்கு. உண்மைதையா. நீங்கள் கஞ்சா நீங்கள் எங்கேருந்து வருதுன்னா ஆந்திராவிலேருந்து வருது. இப்போ அது வால்பாறையிலேருந்து வருது. வால்பாறையில் மறையூர்லேருந்து வருது. இப்போ இதெல்லாம் கஞ்சா விளைவிக்கிற இடத்துலையே என்ன பண்ணணும்? அழிச்சிடணும். இதுக்கு முதல்ல காவல்துறை சில அதிகாரிகள் பெரிய படையோடு போய் அங்கெல்லாம் அழிப்பாங்க. இப்போ அது போன்ற நிகழ்ச்சியெல்லாம் இல்லை. அப்போ இந்த வெள்ளைக்காளிகளும் பல காளினா கிராமத்தில் ரவுடி பேர் தான் காளி பையன்னு சொல்லுவோம். ஏன்டா காளி பையமாக சுற்றிட்டு வர்ற? இப்படி பல காளிகள் நீங்கள் வெடிகுண்டு தயார் பண்ணுறதுக்கு தொழிலதிபர்களை மிரட்டி, தொழிலதிபர்களுடைய குழந்தைகளை மிரட்டி லட்சக்கணக்காக பணம் வாங்குவது. இல்லை, அப்போ எனக்கு வந்து இந்த வெள்ளைக்காளிக்கு கொட்டுராஜாக்கு என்ன சம்மந்தம்? எதுக்கு சினிமா பாணியில் ஒரு அட்டாக் நடக்கணும்? நீங்கள் திமுகவை சேர்ந்த அவர் பேர் என்ன, ராஜான்னு வரும், கிழக்கு மண்டல செயலாளர் குருசாமி, ராஜபாண்டி அதிமுக பிரமுகர். வி.கே. குருசாமி திமுக பிரமுகர். மதுரையில் 2 பேருமே 2 ஆளுமைகள். அப்போது இந்த வெள்ளைக்காளிக்கும் குருசாமிக்கும் சண்டை. இந்த சண்டை ராஜபாண்டி குருசாமி சண்டை, குருசாமி வெள்ளைக்காளி சண்டையாக மாறிடுச்சு. அப்போது குருசாமியை வெள்ளைக்காளிகிட்ட தூது அனுப்புகிறார். 1 கோடி ரூபாய் தர்றேன், நம்ம சமரசமாயிக்குவோம், சண்டை வேண்டாம். நீங்கள் ரவுடிகள் ஒரு கட்டத்தில் என்ன நடக்கும்னா, டீல் பேசுகிறது பல கோடி வந்துடும். பல கோடி. ஏன்னா ஒரு ரியல் எஸ்டேட் அதிபர்கள், எஸ்டேட் அதிபர்கள், இவர்களெல்லாம் மிரட்டி பணம் வாங்கிறது. காவல்துறை இதில் தலையிடாது.
காவல்துறைக்கு போனால் காவல்துறை என்ன நடக்குதுன்னு அங்கேயே தகவல் போயிடும். பல இடங்கள் அப்படி தான் நடக்குது. அப்போது குருசாமி உனக்கு 1 கோடி ரூபா கொடுத்துட்றேன், நம்ம சமாதானமாக போயிடுவாங்கிறார். அப்போது வெள்ளைக்காளி சொல்கிறாரு, உன்னை போட்டு தள்ளிட்டு தாயா சமரசமாக போக முடியும். அப்போ குருசாமி போய் பெங்களூரில் போய் ஒளிஞ்சு கொஞ்ச நாள் வாழ்கிறார். எப்படி இருந்தாலும் வெள்ளைக்காளி குருசாமியை போட்டுருவாரு. அப்போ நம்மளே முந்திக்குவோம் தான் அந்த பாம் அடித்தது எங்கே, பெரம்பலூர் அந்த டோல்கேட் பக்கத்தில் டோல்கேட்டில் பாம் அடித்ததுக்கு பின்னால் யார் இருக்கான்னா குருசாமி தான். கொட்டுராஜா அனுப்புகிறாரு, அழகுராஜா டீம். ஆமாம், இந்த கும்பலை அனுப்புகிறாரு. அதில் நீங்கள் பாம் தயார் பண்ணுறது, குண்டு எல்லாம் சாதாரணமாக இருக்குது. ஆமாய்யா, சினிமா வழியாக நடக்குது. அப்போ இது என்னன்னா காவல்துறை தாங்க குற்றவாளி, வேறு யாரும் நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை. சட்டம் ஒழுங்கு யாருட்டு இருக்கு? காவல்துறையிட்ட. இல்லை, இத்தனை மணிக்கு இந்த இடத்துல போகணும் யாருக்கு தெரியும்? நீங்கள் அது அவன் இப்போல்லாம் ரவுடிகள்லாம் விஞ்ஞானம் ஆகிட்டான். ரவுடிகள் பூரா காவல்துறையோட அட்வான்ஸாக ஆகிட்டான். ஆமாம், காவல்துறை ஒரு பழைய ஓட்டக்காரை வச்சுருப்பான். அவன் பென்ஸு, ஆடி, சென்னையில் இருக்கிற அந்த சிடி மணியெல்லாம் அவருடைய சொத்து மதிப்பெல்லாம் பல கோடி. அப்பா, அவர் தண்ணி அடிக்கணும், பீர் அடிக்கணும்னா பம்பாய் போய் பாரில் தான் அடிச்சுட்டு வருவார். என்னன்னா காவல்துறை அதிகாரிகள் நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுற பொழுது அவர்களுக்கு யார் தேவைப்படுறான்? இந்த ரவுடிகள் தேவைப்படுறோம். உண்மைதான். நீங்கள் ரவுடிகள் இல்லாமல் அரசியல்வாதியோ காவல்துறை அதிகாரிகளோ ரியல் எஸ்டேட் பண்ணவே முடியாது. அப்போ இந்த ரவுடிகள் சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் பார்க்குறதே இல்லை. கீழ்நிலை காவல்துறை அதிகாரிகளை, ஒரு இன்ஸ்பெக்டர் ரேஞ்சில் இருக்கிற ஆட்களெல்லாம் அவன் மதிக்கிறதே இல்லை. ஏன், எனக்கு தெரிஞ்சு ஒரு கமிஷனரை ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு, ஒரு முன்னாள் கமிஷனர் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அதே மாதிரி ஒரு முன்னாள் கமிஷனர் வட இந்தியாவை சேர்ந்தவர். இவர்களுடைய சொத்து மதிப்பெல்லாம் பல 1000 கோடிகள் இருக்குது. அப்பா, ஜெயின் பில்டர்ஸில் பார்ட்னராக ஒரு மார்வாடி ஐபிஎஸ் அதிகாரி ஜாங்கிட்டு தான் இருக்கார். அப்போ இவர்களுக்கு யார் தேவை? ரவுடிகள் தான். அப்போ இந்த ரவுடிகளை யாருமே தொட முடியாது. அப்போது குருசாமியை கொலை செய்கிற அளவுக்கு வெள்ளைக்காளி இந்த கொட்டுராஜா பொட்டுராஜாலாம் வச்சுட்டு நீங்கள் அந்த அட்டெம்ப்ட் மிஸ் ஆகிருது. மிஸ் ஆன பிறகு எப்படியாவது குருசாமியை கொலை பண்ணிடுவாங்கன்னு குருசாமி பயந்து போய் நீங்கள் தன்னுடைய கட்சியிட்ட போய் சரண்டர் ஆகிறார். நீங்கள் மேல்மட்டம், ஆமாம், ஏதாவது ஒரு சோர்ஸ், பெரிய சோர்ஸை போய் ஐயா என்னை போட்டு தெளிவா நீங்கள் தான் காப்பாற்றணும். நீங்கள் ஆற்காடு வீராசாமியுடைய தம்பி தேவராஜுக்கு நெருக்கமானவர் சங்கராச்சாரியார் கொலை வழக்கில் இறந்து போன அப்புவுக்கும் சேராவுக்கும் வெள்ளரவிக்கும் சண்டை. அப்போது சேரா வெள்ளரவி 2 பேருமே என்கவுண்டர் செய்வதற்காக காவல்துறை அதிகாரி தேடி அலைகிறார். அப்புவை காப்பாற்றுவது, அவர் ஒரு ரவுடி காப்பாற்றுறக்க ஒரு ரவுடி என்கவுண்டர். ஏன், ஒரு ரவுடி ஆளுங்கட்சி ஆதரவாக இருக்கு, ஒரு ரவுடி தான் இருக்காரு. ஆற்காடு வீராசாமி அமைச்சர், நான் சொல்லுது 2006-11 ஆற்காடு வீராசாமி காரில் அப்பு போவார், எல்லாம் தெலுங்கு லாபிகள். அப்போது பார்க்குற போலீஸ் அதிகாரி அவனை பக்கத்தில் போவாங்களா? அதானே, நெருங்க முடியுமா? ஆற்காடு வீராசாமி வேறு, கருணாநிதி வேறு இல்லை. 2 பேரும் ஒன்று தான். அப்போது இப்படித்தான் ரவுடிகள் உருவாகுது. சங்கராச்சாரியாருக்காக சங்கரபடத்திலே வைத்து கொல்லப்பட்டார். அப்பா, ஜெயலலிதா ஆட்சி இருந்த காரணத்தினால சங்கராச்சாரியார் கைது செய்யப்பட்டார். இல்லைன்னா அப்போ கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. பல பேர் அதில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அப்போ சங்கராச்சாரியாருக்காக கொலை செய்வதற்கு கூட தயார் நிலையில் அடியாட்கள் வைக்கப்பட்டிருந்தார்கள். சங்கரபடத்துக்கு யார் தேவைப்படுறா? ரவுடி தேவைப்படுறா. சங்கரபடத்துக்கே ரவுடி தான் தேவைப்படுது. நீங்கள் புரியுதா? அப்போ சங்கராச்சாரியார் சொன்னாரா, அவனை சும்மா ஒரு தட்டி வைன்னு சொன்னேன், போட்டே தள்ளிவிட்டானுவ. சங்கராச்சாரியாருக்கு என்ன தேவைப்படுது? அருவா தேவைப்படுது, வீச்சறிவார். நீங்கள் போலீஸ் ஸ்டேட்மெண்ட்டில் சங்கராச்சாரியார் சொல்கிறார், சிறையிலேருந்து சொல்கிறார், இவன் அப்படி அப்போ ஜெயிலுக்கு போனால், சாமி என்ன சாமி, நாங்கள் இருக்க வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க, நாங்கள் தான் உங்களை தேடி வரணும், நீங்கள் எங்களை தேடி வந்துட்டீங்கள. அப்போது சங்கராச்சாரியர் சொன்னாரா, நான் என்னை ரொம்ப மாட்டி விட்டான் அந்த பயலுவோ. ஏன், நான் என்னை பற்றி பெட்டிஷன் போட்டே இருந்தான்,
சங்கர மடத்துக்கு நடிகைகள் வர்றாங்கன்னு பெட்டிஷன் போட்டான். சோபசேகர கணபாடிகள்ங்கிற பேரில் எல்லா மடத்து விசுவாசிகளுக்கு டிவி ஐயங்காருக்கெல்லாம் பெட்டிஷன் போட்டான். அப்போ அவளை கேட்க ஆரம்பிச்சிட்டான், என்ன பல நடிகைகள் வந்து போகிறாளாமே, அவள் எதுக்கு வரா, இப்படி கேட்டவுடனே எனக்கு ரொம்ப அவமானமாக போச்சு. அதனால நான் தான் இப்போ கூப்பிட்டு அவனுக்கு தட்டி வைடா அவனை அப்படின்னு அவன் போட்டே தள்ளிவிட்டான். அடக்கமே பண்ணிட்டான். இப்போ நான் ஜெயிலில் வந்து மாட்டிக்கிட்டேன். அப்போது யார் சங்கர மடத்துக்கே ஒரு ரவுடி ரவுடிகள் தேவைப்படுகிறார். பல சாமியார்களும் நீங்கள் ரவுடி தான் ரவுடி தான். அப்போ என்ன காரணம்னா இவர்களுடைய பல கோடிக்கணக்கான ரூபாய் பணம், பல ஆயிரம் கோடிகளில் பணம் சேர்ந்துருது. அதை காப்பாற்றுவதற்கு ரவுடிகள் தேவைப்படுகிறார். உதாரணத்துக்கு நீங்கள் மேல்மருவத்தூர் பங்கார் அடிகளார். ஆமாம், பங்கால் அடிகளார் அந்த மேல்மருவத்தூரில் பல பேரை காணோம். குறிப்பாக என்னையா காணாமா, என்னையா காணோம்னா இவ தன்னை எதிர்ப்பவர்கள், ஏன்னா ஊரே அவர் தைப்போச்சு. பங்கார் அடிகளாருடைய ஊரே அவர் விரும்பின இடத்துக்கு பூரா வாங்கிட்டார். இடம் தராதவன் காணாமல் போயிடுவான். காணாமல் போக செய்வதற்கு யார் தேவை? ரவுடிகள். எங்கள் சங்கராச்சாரியருக்கு சங்கர மடத்தை காப்பாற்றுறக்க ரவுடி தேவைப்படுது. அப்போ பங்கார் அடிகளார் காப்பாற்றுறதுக்கு ரவுடி தேவைப்படுது தானே. சங்கராச்சாரிய பங்காரு, அவ்வளோதான். அப்போ இந்த குருசாமி வெள்ளக்காளி சமாச்சாரம் என்னென்னா, குருசாமி திமுகவில் ஒரு செல்வாக்கான நபர். இவர் ரவுடியாக இருந்து நீங்கள் அட்டாக் பாண்டி வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? தினகரன் அலுவலகம் எரித்து அப்பாவி பத்திரிக்கையாளர் 2 பேர் இறந்து போயிட்டான். மதுரையில் ஒரு செக்யூரிட்டி இறந்து போயிட்டான். இதில் முழு குற்றவாளி அட்டாக் பாண்டி தான். இவருக்கு எப்படி இந்த அட்டாக் வந்தது? பாகிஸ்தான் பார்டரில் போய் பாகிஸ்தான் இராணுவத்தை அட்டாக் பண்ணாரே? இல்லை, கிடையாது. போலீஸ் கையை கட்டி நிற்பான், இவர் ஆளை அடிப்பார். இதுதான் அந்த அட்டாக் பாண்டியோட. அவருக்கு என்ன பதவி தெரியுமா? மாவட்ட வேளாண்மை கூட்டுறவு வங்கியினுடைய தலைவர். அப்பா. இப்போ இந்த குருசாமியும் அதே போல் ஒரு மேற்கு மண்டல தலைவர். இப்போ அவரை இந்த வெள்ளக்காளி போட்டு தெளிவான்னு தெரிந்த பிறகு வெள்ளக்காளிமே சிறையில் இருக்கான். அப்போ வெள்ளக்காளிக்காக வேலை செய்த நபரை, வெள்ளைக்காளிக்கு எதிரான நபரை யார் போட்டு தள்ளியிருக்கா? காவல்துறை. ஏன் சார் போட்டு தரணும்? ஏன் போட்டு தரணும்? இப்போ குட்டுராஜாவையே அந்த அளவுக்கு ஏன் குட்டுராஜானா, குட்டுராஜா அரசியல்வாதிகளுக்காக பல கொலைகள் பண்ணியிருப்பான். அப்போ அந்த உண்மையெல்லாம் கக்கி வெளியே வந்துடும். நீங்கள் ஆம்ஸ்டாங் கொலையிலேயே 3 பேர் அவசரமாக என்கவுண்டர் செய்யப்பட்டாங்க, திருவேங்கடம் உட்பட. ஏன்? ஏதோ உண்மையே சொல்கிறான். மறைக்கப்பட்ட ரகசியத்தை இந்த 3 பேரும் கண்டிப்பாக வெளியே சொல்லிடுவான். நீங்கள் கைது செய்யப்பட்ட கைதிகள் பூரா எங்கே அடைச்சி வச்சாங்கன்னா பூந்தமல்லி சப்ஜெக்டில். யாரும் சந்திச்சிடக்கூடாது. நீங்கள் சென்டரில் போட்டால் அவன் சுதந்திரமாக இருப்பான். எல்லா கதையும் வெளியே சொல்லிடுவான், வெளியே வந்துடும். அப்போது அரசே சில ரகசியங்களை மறைக்க வேண்டியிருக்கு. அப்போது குருசாமியை பாதுகாக்க வேண்டிய தேவை திமுகவுக்கு இருக்கிற காரணத்தினால தான் எங்கே போய் பிடிக்கிறாங்க? ஊட்டியில் போய் தேடி பிடிச்சி கோயம்புத்தூர் கமிஷனர் வடக்கு ஜோன் ஐஜி பாலகிருஷ்ணன் இதற்கான ஆப்ரேஷன் உத்தரவு சென்னையிலேருந்து போயிருக்கும். அப்போது பல ரகசியங்கள் இந்த ரவுடிகளிடம், கூலிக்கு கொலை செய்யப்பட்ட ரவுடிகளிடம் பல ரகசியங்கள் மறைந்து கிடக்கிற காரணத்தினால தான் இந்த வெட்டு ராஜா, பொட்டு ராஜாலாம் பொட்டுன்னு போடுறது. ஒரு என்கவுண்டருக்கு பின்னாடி பல ரகசியங்கள் இருக்கு. உண்மைதான் ஐயா. ஒரு என்கவுண்டர் அவர் சொல்கிற காரணம், இப்போ ஐஜி அவர்கள் நீங்கள் பேட்டி கொடுக்குறாரு, என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஒரு சில தளவாடங்கள்லாம் வச்சுருந்தாரு, நாட்டு வெடிகுண்டு கத்தியெல்லாம் வச்சுருந்தாரு, அதை காட்டுறதுக்காண்டி கூட்டி போனால் அங்கே போடுறது நாட்டு வெடிகுண்டு எடுத்து எங்கள் மேலே விச ஆரம்பிச்சாரு. அதில் வந்து ஒரு எஸ்ஐக்கு வந்து இதாகிடுச்சு, அதனால நாங்கள் என்கவுண்டர் பண்ணுற சூழ்நிலை வந்துருச்சு அப்படிங்கிறாரு. ரெடிமேட் பதில் தான். நீங்கள் 10 வருஷம் எடுத்து 25 வருஷம் எடுத்து பார்த்தீங்கன்னா இதே பதில் ரெடிமேடு தான். அப்போது நீங்கள் உண்மையாகவே என்ன பண்ணியிருக்கணும்னா, இவன் அந்த வெடிகுண்டு வீசுவதற்கு முன்பே அவரை பிடிச்சிருக்கணும். ஆமாம், உளவுத்துறை என்ன பண்ணுது? ஒரு அக்யூஸ்டாக இங்கேருந்து சென்னையை கூட்டி போகிறான், போகிற வழியில் கண்டிப்பாக பிரச்சனை இருக்குன்னு தெரியும். அப்புறம் எப்படியா? அப்போது இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குற்றவாளிகள் எண்ணிக்கை கூடுகிறதை தவிர குறைய வாய்ப்பில்லை. நீங்கள் பெரிய கொடுமை என்னென்னா, மாணவர்களிடம் கஞ்சா பழக்கம், மாணவிகளிடம் கஞ்சா பழக்கம். இது ஒரு சமூகத்தை சீரழிப்பதற்கான
இதை விட ஒரு கொடுமையான வேலை எதுவுமே இல்லை. ஒரு மாணவனோ மாணவியோ கஞ்சா பழகிவிட்டால் அந்த கஞ்சா குடிக்கிற நேரத்தில் எதை வேண்டுமானாலும் இழப்பார்கள். உன்னுடைய கற்பை, மானத்தை, சுயமரியாதையை எதை வேண்டுமானாலும் இழக்க தயாராகிற ஒரு சமூகம் நீங்கள் காவல்துறையால் தான் கட்டுப்படுத்த முடியும். உண்மைதான். நீதியரசர் தேடி போய் வியாசர்பாடியில் குற்றவாளி பிடிச்சி வருவாரா? வாய்ப்பு இல்லை. அப்போ யார் பிடிக்கணும்? காவல்துறை தான். காவல்துறை தன்னுடைய கடமைகளிலிருந்து தவறியதனுடைய விளைவு தான் குற்றவாளி அதிகமாக போயிட்டான். இன்னைக்கு என்கவுண்டர் அதான் நடந்தது. முன்னாடியே நாட்டுடைய தாக்குறதுக்கு முன்னாடியே அரெஸ்ட் பண்ணி தான் எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ நீங்கள் அவனை இந்த நாட்டுக்கூடி எங்கே தயார் பண்ணுறான், இது யார் நெட்வொர்க்கு, இதெல்லாம் உளவுத்துறை மிக சாதாரணமாக கட்டுப்படுத்த முடியும். 2000க்கு மேற்பட்ட ரவுடிகள், ஏ ரவுடிகள், A+ ரவுடிகள், B கேட்டகரி ரவுடிகள், B+ ரவுடிகள், C+, இப்படி இத்தனை வகையாக ரவுடிகளை பிடிச்சிருக்காங்க. இந்த குற்றவாளிகள் எங்கிருந்து உருவாகிறான்? யாரால் உருவாக்கப்படுது? அப்போ இந்த குற்றவாளிகளை வராமல் பார்த்து கொள்வது, மேலே குற்றம் செய்யாமல் பார்த்து கொள்வது காவல்துறையினுடைய கடமை. அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால் எல்லாம் தெளிஞ்சு வந்துடுறான். ஆமாம், பெரிய ரவுடியாக மாறிடுறான். இப்போ கொலை பண்ணிட்டு வந்தால் உள்ளே நல்ல சாப்பாடு கிடைக்குது, சரக்கு கிடைக்குது, உள்ளேயே கஞ்சா கிடைக்குது, பீடி கிடைக்குது. அப்போது கெஸ்ட் ஹவுஸுக்கு போய் சாப்பிட்டு தூங்கிட்டு வர்றதை போல் பெரியார் தான் சொல்லுவார், சட்ட விரோதிகளும் சமூக விரோதிகளும் அரசாங்க செலவில் உடம்பை தயார்படுத்துவதற்கு அரசு கட்டி வைத்திருக்கோம் ஓய்வு விடுதி, அதான் ஜெயில். ஜெயிலுக்கு போய் திரும்பி வரானா? யாருமே இல்லையா? வந்தோன்னா அசைன்மெண்ட் பெருசா பண்ணுறாங்க. உள்ளேயே பெரிய நெட்வொர்க் போட்டு கொடுத்துறாங்க. வந்துடும். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழிக்கு உள்ளே போட்ட நெட்வொர்க் தானேயா? அப்போ வெளியில் என்ன சார் ஹோட்டலில் போட்டாங்க? இல்லை. காவல்துறை தன்னுடைய கடமைகளை செய்வதில்லை. நீ கீழ்நிலை அதிகாரியை அரசியல்வாதி மதிக்கிறது இல்லை, மேல் அதிகாரியும் மதிக்கிறது இல்லை. அப்போ இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவார்? எஸ்ஐ என்ன பண்ணுவார்? ஏட்டையா என்ன பண்ணுவார்? நீங்கள் இந்த கூத்து ஒன்றுன்னா, எஸ்பிக்கு எப்பவுமே ஒரு டிஎஸ்பி தான் ஆலோசகராக இருப்பார். எஸ்பிக்கு டிஎஸ்பி அவர் எஸ்ஐலேருந்து வந்திருப்பார். ஆமாம், அவர் 58 வயசு. எஸ்பியே அவர் கேட்டு தான் முடிவு பண்ணுவார். அவர் யாருக்கும் அனுபவசாலி. அவர் தான் டைரக்டாக வந்திருப்பார். ஆமாம், டைரக்டாக வரமாட்டார். நீங்கள் எஸ்பிக்கு வர்ற டிஎஸ்பி எஸ்ஐ ட்ரைனிங்லேருந்து வந்திருப்பான். ஆமையா, எஸ்ஐ, இன்ஸ்பெக்டரு, ஏசின்னு ஏறக்குறைய 30 ஆண்டு கால சர்வீஸ் இருக்கும். நீங்கள் இந்த ஜாங்கிட்டும் கருணாநிதி என்ன பண்ணாங்க, நம்ம அரசியல்வாதி சொல்லுவதையெல்லாம் கேட்குறதில்ல இந்த எஸ்பி. அதனால் டிஎஸ்பியை தூக்கிட்டு இன்ஸ்பெக்டர் போட்டாங்க. என்ன, எஸ்பி இன்ஸ்பெக்டர் தான் இப்போ இருக்காங்க பாருங்கள். இது எப்போனா 2006-11 நடந்த கூத்து. இது ஜாங்கிட்டும் கருணாநிதி பண்ணுது. இப்போ டிஎஸ்பி போய் யாருக்கு செல்ட் அடிக்கணும்? எஸ்பி இன்ஸ்பெக்டர். இந்த இன்ஸ்பெக்டர் எஸ்பிக்கு தவறான பல வழிகாட்டுதலை செய்வார். முதல்ல இருந்த டிஎஸ்பி மந்திரியே சொன்னாலும் செய்ய மாட்டார். அங்கே சட்ட ஒழுங்கு கெட்டு போயிடும். அவனுடைய பயோடேட்டா பூரா அவனை வெளியே விட்டிங்கன்னா பல தப்பு பண்ணுவான், பல பேரை கடத்துவான், பல சமூக விரோத செயல். இவனுக்கு பின்னாடி இந்த தூள் இந்த எல்லா கதையும் யாருக்கு தெரியும்? அந்த டிஎஸ்பிக்கு தெரியும். அவர் ஓய்வு வர நிலைமையில் இருப்பார். அதனால் அவர் நீங்கள் ஃபோன் பண்ணி அவரை வேலையே வாங்க முடியாது. எந்த அமைச்சரோ எந்த அரசியல்வாதியோ மதிக்கவும் மாட்டார். இப்போ அவரை தூக்கிட்டு இன்ஸ்பெக்டரை போட்ட பிறகு இன்ஸ்பெக்டருக்கு வாழும் தெரியாது, தலையும் தெரியாது. அந்த மாவட்டத்தினுடைய முழு கட்டுப்பாடும் யார்கிட்ட வந்துடுது? இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்துடுதுங்க. ஆமையா, நீங்கள் டிசி எஸ்பி யாருன்னா வட இந்தியாவிலேருந்து ஒருத்தர் வந்திருப்பார். அவருக்கு காலும் தெரியாது, தலையும் தெரியாது. நீங்கள் ரவுடிகள் கூட்டம் அதிகமாவதற்கு காரணமே அதிகாரிகளும் அமைச்சர்களும் காவல்துறை உயர் அதிகாரிகள் கூட்டுத்தான். அப்போ காவல்துறை ஆய்வாளர்களுக்கு, ஸ்டேஷன் ஆய்வாளர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அப்போ தான் இந்த குருசாமிகளும் வெள்ளக்காளிகளும் கொட்டு ராஜாக்களும் உருவாவதற்கு காரணமே இந்த அதிகாரிகள், உயர் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் கொண்ட கூட்டுத்தான் முழு காரணம். கண்டிப்பா ஐயா, பொறுத்திருந்து பார்க்கலாம் ஐயா. நன்றி, வணக்கம்.